வானகம் பசங்களா ஃபேரி டெய்ல் 100 இயர் கொஸ்ட் அனிமோட எபிசோட் 2 வந்து பார்க்கறதுக்கே சீனாக இருந்துச்சுங்க. திருப்பியும் சொல்கிறேன், சீனாக இருந்துச்சு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் புரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, இந்த எபிசோடில் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. அதில் காட்டின இடங்களும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அண்ட் அதேமாதிரி வைஃபுஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சீனாக இருந்தானுங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் பண்ணி சொன்னேன். பட் வேறு இது மட்டும் கிடையாதுங்க. இந்த எபிசோடில் வந்து நிறையா விஷயமே நடந்தது. ஸோ இது எல்லாத்த பற்றி நம்ம வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். பட் வீடியோவில் பொறுத்த மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர மணியை அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி எபிசோட் 1 ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேங்க. நான் 100 இயர் கொஸ்ட் அனிமோட மாங்கா படித்தது கிடையாது. அதனால் எந்த ஸ்பாய்லர்ஸையும் வந்து கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. எனக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும், மற்றவங்களும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம நட்ஸ் அப்புறம் மற்றவங்கலாம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க தங்கறதுக்கு. ஸோ ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லாமல் ஒரு மீன் வந்து இருக்குது. அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் துடிச்சுன்னு இருக்குது. இவங்கெல்லாம் ஷாக்கில் வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ நட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி போலகுது, நம்ம வந்து இதை சாப்பிட்லான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லினுக்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஒரு ஆளாக வந்து மாறுது. ஸோ மாறினதுக்கு அப்புறமா அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து இந்த ரிசப்ஷனில் இருக்கிற மேனேஜர் போலகுது. ஸோ அந்த ஆள் உங்களை இந்த ஹோட்டலுக்கு வரவேற்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ நான் வந்து மறந்து போயிட்டேன், என்னோட டேட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓடுறான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ப்பு வந்து பார்த்துனுக்கிறாங்க. பட் அப்படி போனவன் டக்குன்னு நின்றுட்டு ஒரு விஷயத்த வந்து இவங்ககிட்ட சொல்கிறான். சப்போஸ் நீங்கள் இந்த ஊரில் வந்து தங்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ரூமில் இருக்கிற வெல்கம் ட்ரிங்கை மறக்காமல் குடிச்சிருங்க. அப்படி இல்லைனா ஹியூமன்ஸால் இங்கே சர்வை பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான டோனில் சொல்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இவங்க எல்லாரும் அவன் ஏன்டா இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துனுக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான போர்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதை வந்து இவங்க குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நைட் ஆகுது. நம்ம கிரே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கினுக்கிறான். அப்போ திடீர்னு அவன் கண்ணை திறக்கிறப்ப அந்த ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இவன் வந்து ஷாக் ஆயிடுறான். எப்போ ரூமில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கடுத்து ஐயோ என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஆனால் அவனால் மூச்சும் விட முடியுது, அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் பேசவும் முடியுது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே வரான். வெளில வந்து நம்ம நட்ஸ்லேருந்து லூசி, அப்புறம் வெண்டி, அப்புறம் எர்சான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுனுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த டவுன் வந்து ஒரு மீன்களுக்கான டவுனா, நைட் ஆச்சுன்னா ஹை டைடு வரும் போலகுது. அப்போ இந்த மாதிரி ஊர் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து நம்ம கிரே கிட்ட சொல்கிறாரு. கிரே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு ஒரு ஆச்சரியமாக பார்த்துனுக்கிறான். மற்றவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்ம நட்ஸ்லாம் ஸ்விம் பண்ணினுக்கிறான். அப்புறமா லூசி வந்து வெண்டி கூட ஜாலி இது பண்ணுறா. எர்சா வந்து ஒரு ஷார்க் கூட ஒரு போட்டி போட்டுனுக்கிறா. ஸோ இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். எர்சா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பார்த்தே சீனாக இருந்தா. வெறும் எர்சான் மட்டும் கிடையாது, லூசி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்தா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் சூட்டில் இருக்கிறாங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணினுக்கிறாங்க. அப்போ கிரே வந்து அந்த மேனேஜர் மீனிட்ட போயிட்டு, நாங்கள் வாட்டர் கார்டு பற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக இந்த டவுனுக்கு வந்தோம், உனக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி அவன் கேட்கறதுக்கு வரான். பட் அதுக்குள்ளேயே அந்த மேனேஜர் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு, எங்கள் வாட்டர் கார்டை தேடி வந்துக்கிறியா, அவர் மேலே கை வைக்கிறத அவனை விடமாட்டான்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கத்துது அவங்ககிட்ட. உடனே சுற்றி இருந்த எல்லா மீனும் இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு போகிறான். எர்சா வந்து இல்லை நட்ஸ் சண்டை போடாத, நம்ம எங்கே போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறான் அவனை. ஸோ அப்போ அந்த மேனேஜர் மீன் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்கள தப்பிச்சு போக விடாதீங்க, முன்னாடி வந்த ஹியூமன்ஸ் மாதிரியே இவங்களும் நம்ம வாட்டர் கார்டை தேடி தான் வந்துக்கிறாங்க, இவங்க அவருடைய எனிமி, நம்ம வந்து இவங்களை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் மீன் வந்து சொல்லுது. நம்ம கிரே வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு முன்னாடி வந்து ஹியூமன்ஸான்ற மாதிரி வந்து யோசிச்சுனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தப்பிச்சு அவங்க போயினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து இங்கே கட் ஆகிட்டு மக்னோலியாவுக்கு வந்து போகுது. நம்ம ஃபேரி டெய்ல் கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்போ மீரா, லிசானா, அப்புறம் டோக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. அப்போ நம்ம மீரா வந்து எந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி டோக்கா கிட்ட வந்து கேட்டுனுக்கிறா. அப்போ டோக்கா வந்து நான் வாட்டர் டைப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஓ அப்போ நீயும் வந்து ஜூவியா மாதிரி தானான்னு சொல்லிட்டு நம்ம மீரா வந்து சொல்கிறா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. நம்ம கஜில், ஜூவியா, அப்புறம் லெவி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டேபிளில் உட்காந்துக்கின்னு இவங்க பேசுறதை வந்து கேட்டுனுக்கிறாங்க. அப்போ திடீர்னு நம்ம டோக்காக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி இருக்குது. அதை நம்ம கஜிலும் பார்த்துடுறோம். அதுக்கடுத்து ஜூவியாவும் வந்து பார்த்துடுறா. பார்த்துட்டு அதுனா வாழான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே குழப்பத்தில் பார்த்துனுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து இங்கே கட் ஆகிட்டு சாபர் டூத் கில்டுக்கு வந்து போகுது. அங்கே ஜலால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். நம்ம சொரானா இருக்கிறாள்ல, அவள் அந்த கில்டுலேயே வந்து சேர்ந்துட்டு இருக்கிறா. நம்ம யூகின கூடியே ஸோ அக்கா தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கிறாங்க. அப்போ ஜலால் வந்து அவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஸோ அப்படி வந்துக்கிறப்ப நம்ம ஸ்டிங்கு, ரோக் 2 பேருமே வராங்க. வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நாள் உங்களை பார்த்துன்ற மாதிரி நம்ம ஜலால் கிட்ட வந்து கேட்குறானுங்க. அப்போ ஜலால் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒருத்தனை நான் வந்து தேடி வந்தேன், அவளை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான்.
உடனே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜலால் வந்து டோக்காவோட ஃபோட்டோ வந்து காட்டுறான். காட்டிட்டு இவளோட பேர் வந்து டோக்கா, அட்லீஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து சொல்லின்னு இருக்கிறா, இவளை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வேணும், எங்கே இருக்கிறா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட உடனே சொல்லுங்கள், அண்ட் எக்காரணத்து கொண்டும் இவகிட்ட சண்டைக்கு மட்டும் போவாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜலால் வந்து அவங்களை வார்ன் பண்ணிட்டு அதே மாதிரி ஹெல்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இப்போ சீன் வந்து இங்கே கட் ஆகிட்டு நம்ம நட்ஸு கிட்டலாம் வந்து போகுது. நம்ம நட்ஸு எர்ஸா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க, அந்த மீன் கிட்டே தப்பிச்சு வந்துட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயத்தை பற்றி பேசினுக்கிறாங்க, எதுக்காக வந்து அது நம்ம அட்டாக் பண்ண வந்துச்சு, அப்புறமா இந்த வாட்டர் கார்டு அது இல்லைனா சம்மந்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பேசினுக்கிறாங்க. அப்போ நம்ம நட்ஸு வந்து நம்ம வாட்டர் கார்டை தோக்கடிச்சு ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசினுக்கிறான். அப்போ லூசி வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை நம்ம அதுதான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா எல்சிரியா சொன்னதை வந்து யோசிச்சுப்பாரு, அவர் நம்மகிட்ட சொன்ன மிஷன் வந்து என்னன்னா 5 டிராகன் கார்டையும் நம்ம வந்து சீல் பண்ணணும் தான் அவருன்னு சொன்னார். அந்த சீல்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம், ஒன்று அவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அவங்களை ஃபுல்லாகவே சீல் பண்ணி வைக்கணுன்றது கூட நம்ம எக்ஸாக்டாக அந்த மீனிங் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அவங்கள தோக்கடித்த விட வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னான்ற மாதிரி சொல்லிட்டு லூசி வந்து சொல்கிறா. அவன் வந்து என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ லூசி வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ சப்போஸ் வாட்டர் கார்டை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த இடமே வந்து அமைதியாகிடும், ஸோ அதுவும் வந்து நம்ம சீல் பண்ண மாதிரி தானேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கரெக்டாக தான் இருக்குது, நம்ம டேரெக்டாக கிட்ட போய் சண்டை போடாமல் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை மட்டும் நம்ம தீர்த்து வச்சாலே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிடுறான், ஏன்னா அவன் சண்டை போடலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துனால. அப்போ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போயிட்டு நட்ஸ் எங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும், டிராகன்ஸில் வந்து நல்லதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. ஸோ இதுக்கடுத்து வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போயிட்டு அந்த மீன்கள் கொடுக்குற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து கிளியர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறப்ப நம்ம லூசி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட செலஸ்டியல் ஸ்பிரிட்டான ஜெமினி வந்து கூப்பிட்றா. கூட்டிட்டு இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக மாற்றிடுறா. அதாவது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்குது, தலை வந்து இவனோட மனுஷ தலை தான் இருக்குது, பார்க்கறதே கியூட் அஞ்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அதுக்கடுத்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க அந்த வாட்டர் கார்டு மேலேயும். அதுக்கடுத்து முன்னாடி வந்து ஹியூமன்ஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது யாருன்னு சொல்லிட்டோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தை பற்றி இன்டெல் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப கிரே வந்து தனியாக போகிறான். அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்துட்டு என்னடா ஆச்சு அந்த ஹியூமன்ஸை கண்டுபிடிச்சான்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்டே கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி கிரே தான் வந்து சொல்லியிருப்பான், இது பார்க்கறதே அச்சஸ்லாம் தெரியுது நம்ம மீன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மீன் நினச்சி பேசினிருப்பாரா, அவன் வந்து ஷாக் ஆகிடுவான். ஸோ ஷாக் ஆகிட்டு அவன் வந்து அவர்கிட்ட என்ன கேட்பான்னா, இல்லை அவனை வந்து தேடின்னு இருக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அவங்க வந்து என்ன ஆனாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னடா நீ இன்னும் தெரியாத மாதிரி கேட்குற, அவங்கள ஒருத்தவங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணவே மறந்துட்டியா, கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள வந்து நம்ம செல்லில் அடைச்சி வச்சுக்கிறோம், அவங்க வாட்டர் கார்டுக்கு சாக்ரிஃபைஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் மீன் வந்து சொல்லுது. ஸோ இப்போ சீன் வந்து நட்ஸு கிட்ட அப்புறம் லூசி கிட்ட ஹாப்பி கிட்ட போது நம்ம நட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனை ஸ்மெல் பண்ணுறான். ஸோ ஸ்மெல் பண்ணிட்டு அங்கே வந்து போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது. ஸோ மேனேஜர் மீன் சொன்னதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த செல்லுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சீனாக இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ்லேருந்து லூசி எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனது வருமா அந்த பொண்ணு வந்து பேசுகிறா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஹியூமன்ஸ் தானன்ற மாதிரி கேட்குறா. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா, டைம் ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்பி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அப்போ திடீர்னு அந்த இடமே அதிருது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய மீன் வருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கார்டு டிராகன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வாட்டர் கார்டு இந்த சாக்ரிஃபைஸ் சாப்பிட்றதுக்காக வந்துருக்குது. அப்போ இந்த சாக்ரிஃபைஸுக்கு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவன் மட்டும் அசால்ட்டாக வந்து அந்த செல்லை உடச்சிட்டு வாட்டர் கார்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறா. ஸோ சண்டை போட்டுங்கிறப்ப திடீர்னு அவன் வந்து டிராகன் ஸ்லேயர் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறா. பிளேட் டிராகன்ஸ் வார் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் கார்டு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டிடுறா. இவங்களாம் அப்படியே ஷாக்கில் வந்து பார்த்துனுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டினதுக்கு அப்புறமா அந்த வாட்டர் கார்டை வந்து போய் சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது வாட்டர் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை அவனை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க, எனக்கு இப்போ வந்து கடுப்பாகுது, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் என்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நீங்களாவது இருக்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நட்ஸுக்கிட்டலாம் சண்டைக்கு வரா. அப்போ நட்ஸ் வந்து மீனாக இருந்தால அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மனுஷனாக மாறிட்டு இவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் அப்பயே நினச்சேன்டா நீயும் வந்து டிராகன் ஸ்லேயர் தானே என்ன மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அப்போ நட்ஸு வந்து நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் வந்து நானும் ஒரு டிராகன் ஸ்லேயர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறா. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிராகன் ஸ்லேயர் வந்து டிராகன்ஸே வந்து அவங்களுக்கு டிராகன் ஸ்லேயர் மேஜிக்கை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு லக்ரிமா உடம்புல பொறுத்துனதுனால அவங்களால டிராகன் ஸ்லேயர் மேஜிக் வந்து யூஸ் பண்ண முடியும். தேர்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த லக்ரிமாவும் பொறுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து டிராகனே வந்து ஒரிஜினலாக சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனு. ஃபோர்த் ஜென்ரேஷன் பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டில் வெறும் மேஜிக்கை யூஸ் பண்ணியே மேஜிக் வெப்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஃபோர்த் ஜென்ரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ நாங்கள் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்கள் வந்து யாருன்னா
டிராகன்ஸை சாப்பிட்டு டிராகன் ஸ்லேயர் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறவங்க நாங்கள் டிராகன் ஈட்டர்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறா. அதுக்கு அடுத்து இந்த வாட்டர் கார்டை சாப்பிட்டா நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அவனை வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இந்த மாதிரி டிராகனை சாப்பிட்றது நான் மட்டும் தனியால் கிடையாது, எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விசார்ட் கில்டே இருக்குது, அதோட பேர் டியாபலோஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட பேர் கிரியா, நான் வந்து பிளேட் டிராகன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா அவளையே. அதுக்கடுத்து நீ யாருன்னு சொல்லிட்டு நட்ஸ்கிட்ட கேட்குறா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுன்றான். உடனே அவனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ அதுக்கடுத்து லூசி கிட்ட வந்து அவன் சண்டைக்கு போகிறா. அப்போ லூசியோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிடுறா. இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்லேயே லூசியோட ட்ரெஸ் போயிருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி. ஸோ இந்த எபிசோட அவளை வச்சு நல்லா ஃபேன் சர்வீஸ் பண்ணானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து லூசி வந்து புது ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாறிக்கிறா. அதுக்கடுத்து இவன் என்ன பண்ணுறான், லூசி கிட்ட வந்து சண்டைக்கு போகிறா. அப்படி போகிறப்ப நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அவளை வந்து ஐஸ் ஆக்கிடுறான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரே வரான், கூட வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரும் வராரு. ஸோ மேனேஜர் வந்துட்டு இப்போ நாங்கள் தேடுற ஹியூமன்ஸும் முன்னாடி நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஹியூமன்ஸும் ஒன்றா இருக்கிறீங்களே, நீங்கள் எங்கடா இருந்தீங்க பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறான். அப்போ கிரே வந்து டே நான் கண்ணு மணி தானே இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து அந்த மேனேஜர் மீன் வந்து அந்த வெட்டி கிடக்கிற டிராகன் கார்டை வந்து பார்க்குது. பார்த்துட்டு என்னடா பண்ணி தொலைச்சிங்க நீங்கள், வாட்டர் கார்டோட மெசஞ்சர் வந்து நீங்கள் கொண்டுட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா இங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லுது. அப்போ இந்த ஐஸ் ஆக்கி வச்சாங்களே கிரியாவை, அவள் வந்து இதை கேட்டுட்டு ஓ அப்போ நான் மெசஞ்சர் தான் கொண்டேன்னா, அப்போனா இதுக்கு அடுத்து டிராகன் கார்டு இங்கே வருவார் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா. கேட்டுட்டு கிரேவோட ஐஸை வந்து உடச்சிடுறா. ஸோ அதுக்கடுத்து திருப்பி சண்டைக்கு போகிறப்ப நம்ம எர்சா வந்து பார்த்தீங்கன்னா வரா. எர்சா கையில் கத்தி எடுத்துன்னு வந்தாலும் வந்து அதை பார்க்குறா. பார்த்துட்டு நீயும் கையில் பிளேட் வச்சுக்கிறியா, வா நம்ம சண்டை போட்டு யாரோட பிளேட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு எர்சா கிட்ட சண்டைக்கு போட்டு அவள் வந்து போகிறா. ஸோ எர்சா இவளை அட்டாக் பண்ண வர்றப்ப புதுசாக ஒருத்தன் வந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். குதிச்சுட்டு நம்ம கிரியாவுக்கு முன்னாடி வந்து நின்றுறான். நின்றுட்டு நம்ம எர்சாவோட அட்டாக்கை தலையில் வாங்கிக்கிறான். தலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்மர் எதுவுமே கிடையாது, வெறும் தலையில் நம்ம எர்சாவோட கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான். அதை வந்து பிளாக்கும் பண்ணுறான். அவனுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ கிரியா வந்து என்ன சொல்கிறான்னா, இவனால் பிளாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, இவன் தான் ஆர்மர் டிராகன், இவனோட பேர் மேட் மோல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து அவன் 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன் இங்கே வந்த, நான் இங்கே பார்த்துக்கிறேன்லன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த ஒட்டுமொத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அதிருதுங்க. எல்லாம் வந்து அப்படியே ஷாக்கில் பார்த்துருக்குறாங்க. அந்த மேனேஜர் மீன் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கார்டு வந்துட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதுக்கடுத்து அங்கே இருந்த ஒட்டுமொத்த தண்ணி வந்து ஸ்பிளிட் ஆகுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதுலேருந்து வாட்டர் கார்டு வந்து வராரு. வந்ததுக்கப்புறமா யாரா அது என்னோட கடலுக்குள்ளே வந்து சத்தம் போட்டு கட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறானுங்க. ஸோ இந்த எபிசோட வந்து பார்க்கறதுக்கே சீனாக இருந்துச்சுங்க. அதை முன்னாடி சொன்ன மாதிரி 2 விதத்தில் சீனாக இருந்துச்சு. ஒன்று கதையை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருந்தது, அண்ட் அனிமேஷன் அந்த இடத்த காட்டினது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து வைஃபூஸே வந்து பார்த்தீங்கன்னா சீனாக காட்டியிருந்தாங்க. நம்ம எர்சா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனாக இருந்தா. அதுக்கடுத்து லூசி, அப்புறமா புதுசாக கிரியான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த எபிசோடில். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபேரி டேல் அனிம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.